ஆஸ் யூ மென்ஷன் என்கிட்ட கொஞ்சம் நிறைய யங் டிசைனர்ஸ்லாம் ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயமே வந்துட்டு சே அப்படியே இருக்கிறத அப்படியே பார்த்து நீங்கள் ஸ்கூலில் இம்போசிஷன் எழுதுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியே அங்கே இருக்கிறத பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னே அஸ் யங் டிசைனராக எனக்கும் இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில். நம்ம அப்படியே வேற ஒருத்தவங்களோட ஒர்க்கை காப்பி பண்ணுறோமோ, ஸோ அப்போ கிரியேட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு இல்லையா, இந்த மாதிரிலாம் தோணும். ஆனா எனக்கு அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு நானாவே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு we are not showcasing to anyone, this is just for ourselves மாதிரி. ஸோ ஆனா இது வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஸ்டில் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் மீ தட் அப்படி பார்த்து பண்ணும்போது அப்போ காப்பி அடிச்சு தானே பண்றோம் இந்த மாதிரி. பட் அது அப்படி கிடையாது. இப்போ ஸ்கூலில் கூட அப்படித்தான், ஒரே ஆல்ரெடி இருக்கு நோட் புக்கில், அதை நீங்கள் ரீஃப்ரேஸ் பண்ணி கூட எழுதலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதையே தான் நம்ம 100 times 10 times இம்போசிஷன் மாதிரி எழுதுறோம். ஆமாம், ஸோ அந்த லாஜிக் தான் இங்கே. அண்ட் ஷீ செட் நம்ம அப்படி பண்ணும்போது விஷுவலாக நம்ம அப்சர்வ் பண்ணுறதை விட நம்ம அதை அப்படியே திருப்பி ரீக்ரியேட் பண்ணும்போது எதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, சர்டைன் டெக்ஸ்ட் ஆர் வாட் எவர் எலிமெண்ட்ஸ் இட் இஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்லையோ வேற பொசிஷன்லயோ இருக்கும்போது வந்துட்டு அப்ப எப்படி இருக்கும். ஸோ அந்த சர்டைன் எலிமெண்ட்ஸை ஏன் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணும்போது தான் தெரிய வரும். ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் நம்ம வந்து எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட ஒரு 3 years 5 years லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னா அதில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. இட் டசன்ட் மீன் நம்ம வந்து திரும்ப அதே கொஸ்டின் பேப்பர்ஸ் படிச்சுட்டு இருக்கோன்றது கிடையாது. அது உங்களை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படின்றது அதுக்குண்டான ரீசன் நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான். இல்லை, நம்ம 2-3 டைம் அது பண்ணும்போது தான் தெரியும் ஏன் வந்து இந்த 2 பட்டன் நடுவில் வந்து ஒரு 20 பிக்சல் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஏன் 10 பிக்சல் கொடுக்கல அப்படின்னா அது வந்து தம் சைஸ். ஸோ அந்த தம் உங்களால் வைக்க முடியும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கே நீங்க ரிப்பீட்டேட்டிவா வந்து 2-3 டைம் பண்ணும்போது தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்.